ஈரானில் வெடித்த மழை, மரண பயத்தில் இருக்கிறோம். அப்பாஸ் அராக்சியின் உருக்கமான பதிவு. இனி இந்தியர்கள் யாரும் வராதீங்க. எப்போது வேண்டுமானாலும் விழலாம். போனில் பேசிக் கொண்டிருக்கும் போதே உடல் வெடித்து சிதறலாம் என்ற மரண பயத்துடன் நீங்கள் எப்போதாவது வாழ்ந்திருக்கிறீர்களா என்று அமெரிக்க தூதரிடம் ஈரான் அமைச்சர் உருக்கமாகவும் ஆவேசமாகவும் எழுப்பிய கேள்விகள் உலக அரங்கில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. மறுபுறம் களத்தில் அமெரிக்க வீரர் கொல்லப்பட்டதால் உச்சகட்ட கோபமடைந்த ட்ரம்ப் ஈரான் மீது குண்டுமலையை பொழிய உத்தரவிட அடுத்தடுத்த வான்வழி தாக்குதல்களால் மத்திய கிழக்கு பிராந்தியம் முழுவதும் அனல் பறக்க தொடங்கி இருக்கிறது. இந்த பதற்றமான சூழல்ல ஈரானில் உள்ள இந்தியர்கள் உடனடியாக வெளியேறுமாறு மத்திய அரசு விடுத்துள்ள அவசர எச்சரிக்கை உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்திருக்கிறது. இது குறித்து பின்னணி தகவலை தற்போது விரிவாக பார்க்கலாம். ஆறு முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே கடந்த ஆண்டு அணுசக்தி ஒப்பந்தம் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடைபெற்ற போது மத்திய கிழக்கு நாடுகளுக்கான அமெரிக்காவின் சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்கோஃபிடம் ஈரான் அமைச்சர் அப்பாஸ் அராக்சி ஒரு உணர்ச்சிகரமான மற்றும் சிந்திக்க வைக்கும் கேள்வியை முன்வைத்தார். அது என்னவென்றால், மரண பயத்துடன் நீங்கள் எப்போதாவது பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறீர்களா? எப்போது வேண்டுமானாலும் குண்டுவீச்சு நடக்கலாம். பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்பவர்கள் மொத்தமாக உயிரை பலி கொடுக்கலாம் அல்லது செல்போனில் பேசி கொண்டிருக்கும் போதே உடல் வெடித்து சிதறலாம் என்ற பதற்றமான மனநிலையில் நீங்களாவது இருந்திருக்கிறீர்களா? தொலைபேசியில் உங்கள் குடும்பத்தினரிடம் பேசும்போது இதுவே கடைசி உரையாடலாக இருக்கலாம் என்று நினைத்து பேசிய தருணம் உங்களுக்கு நினைவிருக்கிறதா என்று தனது நாட்டு மக்கள் தினசரி எதிர்கொள்ளும் வழியை விரிவாக விவரித்தார். தங்களுக்கு தொடர்ந்து இதுபோன்ற கடுமையான அச்சுறுத்தல்கள் மற்றும் நெருக்கடிகள் இருந்தாலும் எங்களின் கொள்கை உறுதியிலிருந்து ஒருபோதும் பின்வாங்கப் போவதில்லை என்றும், பேச்சுவார்த்தை நடத்த நாங்கள் தயார் என்றாலும் எங்களை மிரட்டவோ அல்லது லஞ்சம் கொடுத்து பணிய வைக்கவோ யாராலும் முடியாது என்றும் அவர் மிக தெளிவாக தெரிவித்திருக்கார். மேலும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நாடுகள் ஈரானை தொடர்ந்து தாக்கி வருவதால் அங்குள்ள அதிகாரிகள் மற்றும் ஈரானிய மக்களின் வழியை எடுத்துரைக்கும் வகையில் இந்த கலந்துரையாடல் அமைந்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இவ்வாறான தூதரக பேச்சுவார்த்தைகள் ஒருபுறம் இருக்க, மறுபுறம் கள நிலவரம் நாளுக்கு நாள் மோசமடைந்து வருகிறது. வடக்கு ஈராக்கில் நடைபெற்ற இராணுவ நடவடிக்கையின் போது அமெரிக்க வீரர் ஒருவர் உயிரிழந்ததுடன் மற்றொருவர் காயமடைந்தார். ஏற்கனவே சில நாட்களுக்கு முன்பு 2 அமெரிக்க வீரர்கள் கொல்லப்பட்டிருந்த நிலையில் ஜூலை 18ஆம் தேதி சுட்டு வீழ்த்தப்பட்ட ஈரானின் வெடிக்காத ட்ரோனை செயலிழக்க செய்யும் பணியின் போது மேலும் ஒரு வீரர் பரிதாபமாக உயிரிழந்தார். இதன் மூலம் கடந்த 5 மாத கால மோதல்ல பலியான அமெரிக்க இராணுவ வீரர்களின் மொத்த எண்ணிக்கை 17ஆக உயர்ந்தது. இந்த தொடர் உயிரிழப்புகளால் உச்சகட்ட கோபமடைந்த ட்ரம்ப் ஈரான் மீதான தாக்குதல்களை உடனடியாக தீவிரப்படுத்துமாறு அதிரடியாக உத்தரவிட்டார். அடுத்த சில நொடிகளில் ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக செல்லும் வர்த்தக கப்பல்களுக்கு அச்சுறுத்தலாக விளங்கிய ஈரானின் பல்வேறு இராணுவ முகாம்களை குறிவைத்து அமெரிக்க வான்வழி தாக்குதல்களை தீவிரப்படுத்தியிருக்கிறது. தென்கிழக்கு துறைமுக நகரான சாபஹார், ஓனார் மற்றும் வடமேற்கு ஈரான் உள்ள தப்ரிஸ் போன்ற பல முக்கிய பகுதிகளில் அடுத்தடுத்து சக்தி வாய்ந்த வெடிச்சத்தங்கள் கேட்டன. இந்த தீவிர மோதலால் ஹார்முஸ் கடல்வழி போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டதுடன் உலகளாவிய சந்தையில் கச்சா எண்ணெய் விலையும் கிடுகிடுவன உயர்ந்து தற்போது பேரலுக்கு $85 வர்த்தகமாகி வருது. போர் மேலும் நீடித்தால் விலை இன்னும் அதிகரிக்கக்கூடும் என்று பொருளாதார நிபுணர்கள் அஞ்சுகின்றனர். இதற்கிடையே பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க தூதரகம் தன் நாட்டு குடிமக்களுக்கு அவசர பாதுகாப்பு எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறது. இந்த போர்ச்சூழல் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தி உள்ள இந்த நிலையில் ஈரானில் வசிக்கும் மற்றும் அங்கு செல்ல திட்டமிட்டிருக்கும் இந்தியர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு மத்திய அரசு அதிரடியான மற்றும் மிக முக்கியமான எச்சரிக்கையை வெளியிட்டிருக்கு. ஈரான் முழுவதும் வன்முறை மற்றும் நிலையற்ற தன்மை அதிகரித்து வருவதால் இந்தியர்கள் யாரும் தற்பொழுது ஈரானுக்கு பயணம் செய்ய வேண்டாம் என்றும், ஏற்கனவே அங்கு தங்கியிருப்பவர்கள் பாதுகாப்பு கருதி உடனடியாக தற்காலிகமாக வெளியேற வேண்டும் என்றும்
தூதரகம் கேட்டுக்கொண்டிருக்கு. ஈரானிலேயே தொடர்ந்து தங்குவதற்கு தள்ளப்பட்டவர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்கவும், குறிப்பாக இராணுவ நடவடிக்கைகள் தீவிரமாக நடைபெற்று வரும் தெற்கு கடற்கரை பகுதிகளை முற்றிலுமாக தவிர்க்கவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கு. மேலும் ஈரானில் உள்ள இந்தியர்கள் அனைவரும் அங்குள்ள இந்திய தூதரகத்தில் தங்களை பதிவு செய்து கொண்டு உள்ளூர் செய்திகளையும் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளையும் உன்னிப்பாக கவனித்து வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கின்றனர். இந்நிலையில் ஒருபுறம் மரண பயத்தை எதிர்கொள்ளும் நாடுகளின் தூதரக போரும், மறுபுறம் அதிபர் டிரம்பின் உத்தரவால் நள்ளிரவில் வெடிக்கும் குண்டுமலையும் உலக அரசியலை மீண்டும் ஒரு அச்சுறுத்தலான கட்டத்திற்கு தள்ளியிருக்கிறது. கச்சா எண்ணெய் விலை உயர்வு முதல் வளைகுடா நாடுகளில் வசிக்கும் வெளிநாட்டினரின் பாதுகாப்பு வரை இந்த மோதல் பல விளிம்புநிலை சிக்கல்களை உருவாக்கி இருக்கிறது. ஈரானில் நிலவும் இந்த நிலையற்ற சூழலும் இந்திய தூதரகத்தின் அவசர எச்சரிக்கையும் மத்திய கிழக்கு பிராந்தியம் எதிர்கொள்ளவிருக்கும் பேராபத்தை உணர்த்துகின்றன. இந்த பதற்றமான சூழ்நிலை அடுத்தடுத்து எத்தகைய உலகளாவிய தாக்கங்களை ஏற்படுத்தப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இதுபோன்ற உலகளாவிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள். நன்றி, வணக்கம். பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.